அனைவருக்கும் வணக்கம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிங்கத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போது லிங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த லிங்கம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். அதாவது நம்ம தியானம் பண்ணும்போது நெற்றி பொட்டில் ஆற்றல் குவியுது. அந்த ஆற்றல் நம்ம உடம்புலையும் மனசுலையும் வியாபித்து நிற்கும். இதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி தியானம் பண்ணுறோம். அந்த தியானத்தில் நம்மளுக்கு எனர்ஜி கெயின் ஆகுது. அந்த எனர்ஜி நம்ம உடம்புல தங்குறதில்ல. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் செய்கிற ஆக்டிவிட்டீஸில் அந்த எனர்ஜி செலவாகிட்டே இருக்கும். அது ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எண்ணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம எனர்ஜியை வச்சு தான் செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம தியானம் பண்ணாலும் அந்த எனர்ஜி நம்ம உடம்புல நிலச்சி நிற்கிறதில்ல, அது செலவாகிட்டே இருக்குது. அதனால தான் இந்த எனர்ஜியை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் இருந்ததுன்னா அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லையா? அந்த எனர்ஜியை நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கு அந்த எனர்ஜி செலவாகிட்டே இருக்கும். அப்போ நம்ம தியானம் பண்ணும்போது அந்த எனர்ஜியை வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம லிங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உண்டாக்குறோம். அப்போ முதல்ல நம்ம லிங்கம் பண்ணதுக்கப்புறம் அதில் எனர்ஜி நம்ம சேகரிக்கிறோம். அந்த எனர்ஜியை நம்ம தேவைக்கு அதை எடுத்துக்கிறோம். அதுக்காக தான் அந்த லிங்கம் வந்தது. நம்ம ஆன்மீகத்தில் உயரும்போது நம்ம மெயினாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா தியானம். அந்த தியானத்தில் நம்ம என்ன கெயின் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை நம்ம உலக வாழ்க்கைக்கு செலவு பண்ணுறோம். அப்போது அந்த செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு விரயமாயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஆற்றல் நம்ம வாழ்க்கையில் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இவால்வ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆற்றல் இல்லை. நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம ஆற்றலை சேகரிக்கிறோம். நம்ம நெத்தி பொட்டில் ஆற்றலை சேகரித்து நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த ஆற்றலை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம உடம்புல சேகரித்து வச்சாலும் கூட அந்த எனர்ஜி டே டு டே லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய வேலையில் அந்த எனர்ஜி செலவாயிட்டே இருக்கும். அப்போது அந்த எனர்ஜியை ஆன்மாவோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே ஆற்றல் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறோம். அந்த வேலைகளை மட்டும் நம்ம செய்கிறதில்ல, அடிஷ்னலாக நம்ம திங்க் பண்ணுறோம். அப்படி திங்க் பண்ணுறதுல நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பாட்டு பாடிட்டுருக்கீங்க வச்சுக்கோங்க. அந்த பாட்டு பாடும்போது கூட அந்த எனர்ஜி செலவாயிட்டு தான் இருக்கும். நீங்கள் எதை செஞ்சீங்கன்னாலும் எனர்ஜியை செலவு பண்ணி தான் நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்தை அனுபவித்தாலும் நீங்கள் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் அனுபவிக்க முடியும். அப்போது இந்த எனர்ஜியெல்லாம் செலவாகிக்கிட்டே இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது? இதோட ஆன்மீகம் முடிஞ்சிறது கிடையாது. இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற ஆற்றல் போதாது, இப்போ இருக்கிற கான்சியஸ்னஸ் போதாது, இப்போ இருக்கிற புத்தி போதாது. அப்போது இந்த புத்தி, கான்சியஸ்னஸ், எனர்ஜி இந்த மூணையும் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காந்தத்தை டெவலப் பண்ணணும். அப்போ காந்தம் அப்படின்ற விஷயம் நம்ம பஞ்சேந்திரியங்கள் மூலமாக செலவாகிக்கிட்டே இருந்தால் நம்ம ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்போ சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தால் அந்த சேமித்து வைக்கிற விஷயத்துலேருந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் அந்த ஆற்றலை எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போது எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸ் வச்சுட்டு அந்த டிவைஸில் நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக பயிற்சிகளோட இந்த தவசக்தியை, அந்த காந்த சக்தியை, அந்த ஆற்றலை அதில் சேகரித்து வச்சுக்கலாம். அதை ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டமாக வச்சுக்கலாம். அப்படி ஸ்டோரேஜ் சிஸ்டமாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமை அதிலேருந்து எடுத்துக்கலாம். அப்போது எப்போ வேணாலும் நம்ம அந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல இணக்கம் இருக்கணும் இல்லையா? அந்த பொருள் தான் நம்ம ஒரு லிங்கமாக உருவாக்குறோம். அப்போது அந்த லிங்கம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பொருள் இருந்தால்
நம்மளுக்கு பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சாலிடான ஒரு பொருளாக இருக்கணும். காலத்தால் சீக்கிரம் அழியக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் ஆற்றலை அதிகமாக சேமித்து வைக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். அந்த அணுக்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த கணக்கு கரெக்டாக இருக்கும்போது அதில் வந்து ஆற்றலை வந்து குவிச்சு வைக்க முடியும். அப்போது லிங்கத்தை வந்து ஒரு கல்லில் பண்ணும்போது அதில் வந்து ஆற்றல் வந்து கரெக்டான ஒரு அளவில் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். இப்போது லிங்கத்தை வச்சு நீங்கள் வந்து ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லும்போது அந்த வைப்ரேஷனோட ஒளி அந்த லிங்கத்தில் வந்து திணிவு பெறும். அந்த திணிவான அதிர்வு அந்த பிரபஞ்சத்தோட கோரில் இருக்கிற அதிர்வோடு கனெக்ட் ஆகும்போது அங்கே வந்து ரெசனன்ஸ் ஏற்படுது. அந்த ரெசனன்ஸில் அதாவது ஒத்து போகும்போது அலைவரிசை மெர்ஜ் ஆகும். அப்போது இந்த ஃப்ரீக்குவன்சி மெர்ஜ் ஆகும்போது பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றல் தொடர்ந்து லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். அப்போது அது ஒரு சக்தி மையமாக மாறுது. அப்போ லிங்கம் வந்து ஒரு சக்தி மையமாக மாறும்போது அதிலிருந்து மனிதனுக்கு எப்போ வேணாலும் காந்த ஆற்றலை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் லிங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்போ லிங்கத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்ச ஆற்றலை ஒரு இடத்துல குவிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு லென்ஸ் எடுக்கிறீங்க. அந்த லென்ஸை வந்து சூரிய ஒளியில் நீங்கள் காமிக்கும்போது அந்த ஒளி எப்படி குவிஞ்சு ஒரு இடத்துல திணிவுப்படுதோ அதே மாதிரி தான் லிங்கத்தோட சர்ஃபேஸ் வந்து மேலே வந்து அந்த பெண்டாக இருக்கிற அந்த தன்மையில் லைட்டு படும்போது அது உள்ளே வந்து ஒரு இடத்துல குவியும். எப்படி வந்து லென்ஸில் வந்து ஒளி குவியுதோ அதே மாதிரி ஆற்றல் வந்து அங்கே குவியும். இப்போ லென்ஸில் வந்து அடிபாகத்தில் ஒரு கேர்வ் இருக்கும். அந்த கேர்வ் இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எனர்ஜி ஒரு இடத்துல குவியும் இல்லைங்களா? சூரிய ஒளியில் லென்ஸை காமிக்கிறீங்க, அப்போது அந்த ஒளி பட்டு ஒரு இடத்துல குவியும். இப்போ நீங்கள் ஒரு பேப்பரை வைக்கிறீங்க, அந்த பேப்பரில் வந்து அந்த ஒளியை வச்சு ஒரு இடத்துல ஹோல்ஸ் போடணும். நீங்கள் கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் தான் அந்த பாயிண்ட் வந்து ஏற்படும். முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து ஏற்படாது. எந்த அளவுக்கு அந்த பாயிண்ட்டு சிறியதாக இருக்கோ, அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வெயிலோட அடர்த்தி கூடும். அந்த இடத்துல அது நெருப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் அந்த இடத்துல ஓட்ட விடும் அந்த பேப்பர். அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது தான் லிங்கத்தோட மெயின் வேலை. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆற்றல் வந்து குவிஞ்சு ஒரு இடத்துல விழணும். அப்போ அதை கண்டுபிடிச்சி ஸ்டாண்டர்டாக இந்த உயரத்துக்கு பண்ணினா இந்த இடத்துல ஆற்றல் குவியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குவியிற இடத்துல சக்தி பீடத்தை ஏற்படுத்தணும். அப்போது இந்த குவியிற ஆற்றல் சக்தி பீடத்தில் பட்டு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அந்த சக்தி பீடத்திலிருந்து நீர் வழியாக வெளியில் வரும். அப்போ இந்த ஆற்றலை நீர் வழியாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது தான் நம்ம இந்த லிங்க அபிஷேகத்தோட பிரதான நோக்கமாக இருக்குது. அப்போது இந்த ஆற்றலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வு நம்மளோட ஒவ்வொரு அணுக்கள்லேயும் அதிர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் ஆகும். சீக்கிரமாக வந்து மனசு ஒருநிலைப்பட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அந்த கோரில் வந்து ஈஸியாக நம்மளோட மைண்ட் வந்து சிங்க்ரனைஸ் ஆயிரும். அதாவது அதோட வைப்ரேஷனில் வந்து ஈஸியாக வந்து சிங்க்ரனைஸ் ஆயிரும். அதோட ரெசனன்ஸ் வந்து ஒத்துப்போகும். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற அதிர்வும் நம்ம அட்டாமிக் கோரில் இருக்கிற அதிர்வும் ஒரே மாதிரி இருக்கும்போது, ரெசனேட் ஆகும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி மெர்ஜ் ஆகும். அப்படி மெர்ஜ் ஆகும்போது நீங்கள் வந்து டைரெக்டாக பிரபஞ்சத்தோட காந்த சக்தியில் மெர்ஜ் ஆகிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். இப்படி நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக மெர்ஜிங் ஸ்டேஜிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்ச ரகசியம் அத்தனையும் புரிய ஆரம்பிக்கும். அப்போது இதுதான் இந்த லிங்கத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இது வந்து லிங்கத்தோட பேசிக் ஸ்டேஜ். இதுவே லிங்கத்தோட அட்வான்ஸ் ஸ்டேஜில் போகும்போது லிங்கம் வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராட்காஸ்டிங் சிஸ்டமாக மாறுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து நம்ம லிங்கத்தில் ஒரு கோர் ஏற்படுத்துகிறோமோ அந்த கோரில் அந்த வைப்ரேஷன் வந்து பிரபஞ்சத்தோட வைப்ரேஷனோட சிங்க்ரனைஸ் ஆகும்போது, ரெசனேட் ஆகும்போது அந்த அதிர்வு அந்த லிங்கத்தை நம்ம வழிபடும்போது நம்ம பாடிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன எனர்ஜி பிரபஞ்சத்தோட அதிர்வோட ஒத்து போகிற எனர்ஜியாக இருக்கும். அப்போது பிரபஞ்சத்தில் இருக்கிற அதிர்வோடு ஒத்து போகும்போது நம்மளுக்கு பிரபஞ்சத்தோட ரகசியங்கள்லாம் வெளிப்படும்.
இந்த ரகசியங்களை எப்படி வெளிப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்கம் எந்த இடத்துலேருந்து அதிகமாக ஆற்றல் வருதோ அந்த இடத்துல இருக்கிற ஆற்றல் கூட சீக்கிரமாக மெர்ஜ் ஆயிரும். ரெசனன்ஸ் ஒத்து போகிறனால சிங்க்ரனைஸ் ஆயிரும். அப்போது நம்ம கேலக்சியில் அதிகப்படியான ஆற்றல் வெளிப்படுறது வந்து நம்ம கேலக்சியோட மையத்திலிருந்து தான். அப்போது மையத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்ஸ். அந்த பிளாக் ஹோல்ஸில் இருக்கிற ஆற்றல் சிவலிங்கத்துக்கு கூட கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி ஒத்து போகும்போது ரெசனேட் ஆகும். அப்படி ரெசனேட் ஆகிறனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது யாரெல்லாம் வந்து அந்த லிங்கத்தோட சிங்க்ரனைஸ் ஆகுறாங்களோ அந்த சிங்க்ரனைசேஷனில் காலத்தோட தன்மை வந்து மாறும். காலம் வந்து சுருங்கும். அப்படி காலத்தோட தன்மை சுருங்கும்போது ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகும். ஏஜிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது, பட் ஏஜிங் ஸ்லோ ஆகும். அப்போது ஆயுசை கூட்டுறதுக்கு லிங்க வழிபாடு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. லிங்க வழிபாடு அப்படின்றது ஒரு காயகல்ப பயிற்சியாகவே இருக்குது. அப்போது சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள், கடவுள்கள் எல்லாருமே லிங்க வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல லிங்கத்தை வந்து மந்திரத்தால் அதிர வைக்கிறது. அப்படி அதிர வைக்கும்போது அந்த அதிர்வு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் நம்மக்குள்ளேயே மெர்ஜ் ஆகும். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, லிங்கத்தோடு நம்ம கனெக்ட் ஆகணும். நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அந்த மந்திரத்தோட அதிர்வு அது ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் கூட ரெசனேட் ஆகணும். அப்போது முதல்ல ரெசனேட் ஆகிற மந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஓம் அப்படின்ற மந்திரம் தான். இதுதான் பிரணவ மந்திரம். அப்போ ஓம் அப்படின்றத ஏன் பிரணவ மந்திரமாக சொல்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து கான்சியஸ்னஸ் இருக்குது, அதே சமயத்தில் அதில் எனர்ஜியும் இருக்குது, அதில் காந்தமும் இருக்குது. அப்போது ஒரு பொருள் நிறை பொருளாக இருக்கும்போது அது இறை பொருளாக மாறுது. எங்கே வந்து ஒரு மையம் ஏற்படுதோ அந்த மையத்திலிருந்து காந்தம் வெளிப்படுதோ அப்போது அது நிறை பொருளாக மாறுது. அப்படி நிறை பொருளாக தொடர்ந்து இருந்தால் அது இறை பொருளாக மாறுது. இந்த விதி அணுவிலிருந்து அண்டம் வரைக்கும் பொருந்தும். மொத்த பிரபஞ்சத்துக்கும் இந்த ரூல்ஸ் பொருந்தும். அப்போது அந்த ஒரு விதியை மட்டும் நீங்கள் ஏற்படுத்தணும். நீங்கள் நெத்திப்பொட்டில் ஓம் அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்து அதை தொடர்ந்து மந்திரமாக சொல்லி ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணி அந்த வைப்ரேஷனை லிங்கத்தோடு மெர்ஜ் பண்ணி லிங்கத்தில் இருக்கிற அதிர்வும் உங்களோட அதிர்வும் ஒத்திசைந்து போகிற மாதிரி செஞ்சு ரெசனேட் ஆகிற மாதிரி செஞ்சு அந்த ரெசனன்ஸை காஸ்மிக் ரெசனன்ஸ் கூட கனெக்ட் பண்ண வைக்கிறது தான் லிங்கத்தோட முக்கியமான நோக்கம். அப்போ காஸ்மிக் ரெசனன்ஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் எல்லாமே வந்து புலப்படும். அப்போது பிரபஞ்சத்தில் நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா லிங்கம் வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராட்காஸ்டிங் சிஸ்டமாக ஒர்க் ஆகுது. அப்போது லிங்க வழிபாடில் எனர்ஜி வந்து ப்ரெசண்ட்டில் கனெக்ட் ஆகும். அப்போது லிங்க வழிபாட்டில் லிங்கத்தோட கோரில் கான்சியஸ்னஸ் கனெக்ட் ஆகும்போது 3 கான்சியஸ்னஸ் இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. ஒன்று நம்ம, இன்னொன்று லிங்கம், இன்னொன்று பிரபஞ்சம். அப்போ இந்த பிரபஞ்சம், லிங்கம், அப்புறம் நம்ம, இந்த 3 நிலையும் ஒன்றா மெர்ஜ் ஆகும்போது, சின்க்ரனைஸ் ஆகும்போது, ரெசனேட் ஆகும்போது கான்சியஸ்னஸ் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் எந்த டைமுக்கு வேணாலும் ப்ரெசண்ட்லேயே போக முடியும். அதுதான் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னால் ஒத்ததிர்வு. இங்கேயும் ஒரே மாதிரி அதிரும், வேறு ஒரு கேலக்சிலையும் ஒரே மாதிரி அதிரும். பிரபஞ்சத்தோட எந்த மூளைக்கு போனாலும் இந்த அதிர்வு ஒன்று தான். இதுதான் ரெசனன்ஸ், இதுதான் ஒத்ததிர்வு. இந்த ஒத்ததிர்வு அப்படின்றது ஒரே மாதிரி வைப்ரேட் ஆகிற ஒரு விஷயம். அப்போது இங்கே டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பிரேக் பண்ணுறோம். இந்த 3 விஷயமும் எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த அளவுக்கு ரெசனன்ஸில் ட்ராவல் பண்ண முடியும். அப்போது நீங்கள் காலத்தில் ட்ராவல் பண்ணலை, நீங்கள் ரெசனன்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த ரெசனன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மையத்தில் ஏற்படுற அதிர்வு. எல்லா கோரும் கனெக்ட் ஆகும்போது இந்த ரெசனன்ஸ் வந்து அதிகமாகும். 2 புள்ளி அதிர்றதை விட அட் அ டைமில் 100 புள்ளி கனெக்ட் ஆகி வைப்ரேட் ஆகிற அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அது எனர்ஜியிலே ஆகட்டும், காந்தத்திலே ஆகட்டும், இல்லை கான்சியஸ் ஆகட்டும், இது எல்லாமே பெருகும். அப்போது எந்த அளவுக்கு நம்ம ரெசனேட் ஆகிறோமோ, எந்த அளவுக்கு ஒத்து போகிறோமோ அந்தளவுக்கு அதிகப்படியான கோரோட கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
அப்போது ரெசனேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் கான்சன்ட்ரேஷன் தான். எந்த அளவுக்கு ஒரு மையத்தில் மனசை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒடுங்குறீங்களோ, அப்படி ஒடுங்க 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 நீங்கள் அதிகப்படியான கோரில் வந்து கனெக்ட் ஆவீங்க. ஏன்னா ரெசனன்ஸ் வந்து ஒத்துப்போகும். எந்த அளவுக்கு நீங்கள் கோருக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் திணிவாகிறீங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷன் திணிவாகுது, காந்தம் திணிவாகுது, ஆற்றல் திணிவாகுது. அப்போ கான்ஷியஸ்னஸும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படி நீங்கள் மல்டிபிள் இடத்துக்கு அட் அ டைம் ப்ரெசண்ட் ஆக முடியும். அப்படி ப்ரெசண்ட் ஆகி அந்த நாலேஜை வந்து கெயின் பண்ண முடியும். அதை தான் நம்ம வந்து இங்கே வில் பவர் அப்படின்னு சொல்கிறோம். வில் அப்படின்னா நீங்கள் நினச்ச உடனே ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய விஷயம். நீ நினைக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் இடைவெளியே இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வில் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வில் பவரை வந்து இதில் டெவலப் பண்ணிக்கலாம். அப்போது த்ரூ வில் நம்ம எதை வேணாலும் அடைய முடியும். அப்போ எந்த அளவுக்கு ஞானம் அடைகிறோமோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்படின்றது உங்களால் உணர முடியும். உங்கள் ஆயுசு அப்படின்றது இந்த உடம்போட ஆயுசு கிடையாது, இது ஜெனட்டிக் மெமரி. இப்போது ஆன்மா வந்து விழிப்படையாத நிலையில் வெறும் ஜெனட்டிக் மெமரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஜெனட்டிக் மெமரின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் உங்களுக்கு இந்த பாடி இயங்கும். பேசிக் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட கருமையத்தில் என்னெல்லாம் பதிவு இருக்கோ, நம்மளோட ஜெனட்டிக்கில் என்னெல்லாம் பதிவு இருக்கோ அது எல்லாமே வந்து ஹெரிடிட்டரி தான். அந்த ஹெரிடிட்டரி இம்ப்ரின்ஸ் தான் உங்கள் மூலமாக வெளிப்படுமே இல்லாமல் உங்களோட சொந்த நாலேஜ் அப்படின்றது மிக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா சுய அறிவு அப்படின்றது கான்ஷியஸில் டெவலப் ஆகிறது, கான்ஷியஸோட எக்ஸ்பேன்ஷனில் டெவலப் ஆகிறது தான் சுய அறிவு. அப்படி சுய அறிவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். பட் அது சுய அறிவு ஆகாது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது சுய அறிவு தான். நீங்கள் எப்போல்லாம் சுயமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ புக்கு படிக்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுறது. அப்படி நீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை லைப்ரரியும் நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டா கூட உங்களுக்கு ஆன்ம அனுபவம் கிடைக்காது. ஏன்னா அது சுய அறிவை ஒட்டி தான் ஏற்படுது. அப்போ தியானம் வந்து சுய அறிவை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது ஒரு செகண்ட் பாடினே வச்சுக்கோங்களேன். எப்போ நீங்கள் வந்து இந்த ஜெனட்டிக் பாடி அல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு பாடியை வந்து நீங்கள் ஏற்படுத்துகிறீங்களோ அந்த பாடி கான்ஷியஸ் பாடியாக இருக்கும். உங்களோட சுய அறிவு அதில் பிரகாசிக்கும். இப்போ எந்த அளவுக்கு கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு சுய அறிவும் பிரகாசமாகும். அப்போது இந்த சட்டில் இருக்கிற ஆத்ம அனுபவமெல்லாம் உங்கள் மூளைக்கு எட்டும். மூளை வந்து ஒரு அற்புதமான கருவி. அந்த கருவியை நம்ம இன்னும் வந்து முழுசாக பயன்படுத்திக்கலை. நம்மளோட ஜெனட்டிக் மெமரிக்கு மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். நம்மளோட சோல் மெமரிக்கு அதை நம்ம பயன்படுத்தலை. வெறும் ஜெனட்டிக் மெமரியில் மட்டுமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த உடம்பு. அப்போ சோல் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து மிகவும் குறைவான ஆற்றல் தான் வெளிப்படுது. அந்த குறைவான ஆற்றலை கிரகித்து நமக்கு வெளிப்படுத்துறது தான் நம்மளோட மூளையோட வேலை. அப்போ ஏன் குறைவான ஆற்றலை ஆட்டம் வெளிப்படுத்துது அப்படின்னா, ஏன்னா அது ட்ரிகர் ஆகலை. அந்த ஆட்டம் ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அதிகப்படியான ஆற்றல் வெளிப்படும். அந்த அதிகப்படியான ஆற்றலை வந்து கிராஸ் பண்ணுற பவர் வந்து இந்த மூளைக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மூளை அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். இந்த உலக வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தான் இந்த மூளை இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கான்ஷியஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் தான் எவல்யூஷனில் டெவலப் ஆக முடியும். அப்போ எவல்யூஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா, எவல்யூஷன் எங்கே நம்மளை கொண்டு போகும், அடுத்த கட்ட எவல்யூஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ஆத்மா விழிப்படையணும். ஆட்டம் ட்ரிகர் ஆகி அந்த எனர்ஜியை வந்து வெளியில் கொண்டு வரணும். அப்படி நம்ம உடம்புல இருக்கிற கோர் ஆட்டம் அப்படின்ற ஆத்மாவை நம்ம ட்ரிகர் பண்ணலை அப்படின்னா இந்த ஜெனட்டிக் சென்டரில் இருக்கிற மெமரி மட்டும்தான் வெளிப்படும். ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி நம்ம வாழ்ந்துருவோம். அதுக்கப்புறம் அதோட டைம் முடியும் போது அந்த உடம்பு விட்டு அந்த ஆட்டம் போயிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த உடம்புல வந்து யூஸ் இல்லை. ஏன்னா அங்கே மெமரி கிடையாது. மெமரி இல்லாதப்போ கான்ஷியஸ்னஸ்க்கு அங்கே வேலை இல்லை. அதனால அது ரிலீஸ் ஆயிடுது உடம்பை விட்டு. அதுதான் மரணம். அப்போது மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா
நம்ம ஆன்மீகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் தான் முடியும். அப்போது லிங்க வழிபாடு அப்படின்றது அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. லிங்க வழிபாடு அப்படின்றது அது ஃப்யூச்சர் டெக்னாலஜி, பட் ரொம்ப ஆன்ஷியண்ட்டாக இருக்குது. ஒரு ஆன்ஷியண்ட்டான விஷயம் ஃப்யூச்சர் டெக்னாலஜியாக இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எப்போ அட்வான்ஸ் லைஃப் சிஸ்டம் அட்வான்ஸ் சிவிலைசேஷன் டெவலப் ஆகும் அப்படின்னா, எப்போ லிங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் அந்த அட்வான்ஸ் சிவிலைசேஷன் டெவலப் ஆகும். இப்போது நம்ம பூமியில் லிங்கம் எவ்வளோ வருஷம் இருக்கும்? ஓம் அப்படின்ற மந்திரம் எவ்வளோ வருஷமாக இருக்கும்? இப்போ நம்ம வானத்தில் ரேடார் வச்சு தேடினா அட்வான்ஸ் சிவிலைசேஷன் எப்படி கிடைக்கும்? அவங்க தான் இங்கே பூமியில் எப்போது இறங்கிட்டாங்களே, அதனால தானே இந்த சயின்ஸ் வருது. இல்லைன்னா கான்ஷியஸ்னஸை பற்றி எப்படி தெரியும்? நீ ஃப்யூச்சரில் சயின்டிஸ்ட் ஸ்பேஸில் கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் சிவிலைசேஷன் இந்த பூமிக்கு வந்துட்டாங்க. அப்படி அட்வான்ஸ் சிவிலைசேஷன் இருக்கிறதுனால தான் லிங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்மலாம் அவங்களோட டிசைன் தான். அப்போ மனிதன் மட்டும்தான் ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சில் இருக்கான் இல்லையா? அப்போ ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் மனிதன் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கான். அது ஏன் 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கும் மிகப்பெரிய சேஞ்சு நடந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வித்தியாசப்பட்டிருக்கு? மிருகத்துக்கு உண்டான அத்தனை குவாலிட்டிஸும் மனுஷனுக்கு இருக்குது. அப்போ எது எந்த இன்டெலிஜென்ஸ்லேயும் இல்லாத ஒரு விஷயம் மனுஷன்கிட்ட என்ன இருக்குது? அப்போது அங்கே இருக்கிறது கான்ஷியஸ்னஸ் தான். எந்த அளவுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கோ அந்தளவுக்கு அது சென்சிட்டிவ், அந்தளவுக்கு அது எமோஷ்னல். அப்போது இந்த காம்பினேஷன் தான் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருது. இது திடீர்னு ஒரு நாள் வந்தது கிடையாது. இது அட்வான்ஸ் லைஃப் சிஸ்டத்தோட சிம்டம் தான். அப்போது அட்வான்ஸ் லைஃப் சிஸ்டம் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இதை நீங்கள் கண்டுபிடிச்சி எங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு, வானத்தில் அனுப்பிட்டு நம்ம அட்வான்ஸ் லைஃப் சிஸ்டத்தை தேடிட்டுருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு அவங்க அனுப்பின மெசேஜை நம்ம டீகோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணால் அது கரெக்டான சர்ச்சாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆன்சர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. அப்போ விஞ்ஞானிகள் மிஸ் பண்ணுறது மிஸ்ஸிங் பீசஸ் தான். அந்த மிஸ்ஸிங் பீசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் சிவிலைசேஷன் இங்கே கொண்டு விட்டுட்டு போன நாலேஜ். அந்த நாலேஜை எடுத்துக்கக்கூடிய நிலையில் விஞ்ஞானிகள் இருக்கணும். அந்த நாலேஜை இப்படியும் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் விஞ்ஞானிகள் முன் வரணும். அப்போது இந்த நாட்டில், நம்ம இந்திய திருநாட்டில் இதுக்கு பஞ்சமே கிடையாது. இங்கே தான் அட்வான்ஸ் லைஃப் சிஸ்டம் முதல்ல இறங்குது. அப்படி முதல்ல இறங்கின அட்வான்ஸ் லைஃப் சிஸ்டம் நம்ம கைலாய மலை தான். ஏன் கைலாயத்தில் இறங்கினாங்க? ஏன் மவுண்ட் எவரெஸ்ட்டில் இறங்கலை? ஏன்னா அது இதை விட உயரமாச்சு. ஏன் அதில் இறங்கலை அப்படின்னா, அது ஒரு மெசேஜ். நீங்கள் எந்த மலையில் வேணாலும் ஏறிக்கலாம், மவுண்ட் எவரெஸ்ட்டில் கூட ஏறிடலாம். ஆனால் கைலாயத்தில் மேலே ஏற முடியாது. இத்தனைக்கும் அது உயரம் அதை விட கம்மி. அப்போது இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, இது ஒரு மெசேஜ். அப்போது இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் லைஃப் சிஸ்டத்துக்கு கூட கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ஷன் வெளியில் கிடையாது, அது உள்ளே தான் போகணும். அட்வான்ஸ் சிவிலைசேஷன் கூட கனெக்ட் பண்ணணுன்னா எங்கே போகணும்? கோரில் கனெக்ட் ஆகணும். அப்படி கோரில் கனெக்ட் ஆகிட்டா நிறைய விஷயம் விஞ்ஞானிகளுக்கு கிடைக்கும், அது உறுதி. அப்போது அட்வான்ஸ் சிவிலைசேஷன் நம்மளுக்கு விட்டுட்டு போன ஒரு பொக்கிஷம் இந்த லிங்கம். அப்போது அந்த சிவம் அப்படின்ற கான்ஷியஸ்னஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த லிங்கம் நம்ம உபயோகப்படுத்தணும். அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹோல்ஸை பற்றி தெரிஞ்சிடும். பிளாக் ஹோல்ஸ்க்குள்ளே போனால் என்ன இருக்குன்றது தெரிஞ்சிடும். சூப்பர் பிளானட்ஸை பற்றி தெரிஞ்சிடும். மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களை பற்றி தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் பல இடங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு கிடையாது. அட்வான்ஸ் லைஃப் சிஸ்டமாக இருக்கிற அந்த சிவிலைசேஷனுக்கு இது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு டைம் ரொம்ப லாங்கு, நம்மளுக்கு ஷார்ட். அப்போது நம்மளுக்கு ஆயுஸ் ரொம்ப கம்மி. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆயுஸ் கொண்டவங்க அவங்க. ஏன்னா அவங்க இந்த அட்டாமிக் பாடியை அக்வயர் பண்ணாங்க. இந்த அட்டாமிக் பாடியை அக்வயர் பண்ணனால அவங்களோட ஏஜ் எட்டர்னலாக இருக்கும். அதாவது சொல்லப்போனால் யூனிவர்ஸோட ஏஜ் என்னவோ அதுதான் அவங்களோட ஏஜ்.
அப்போ இப்படிப்பட்ட அட்வான்ஸ் சிவிலைசேஷன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல லிங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது பஞ்சபூதங்கள் இல்லாமல் மனிதர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அதாவது இந்த லிங்கம் பூமிக்கு வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சயின்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கும்? ஏன்னா இந்த லிங்கம் வந்து பஞ்சபூதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றலுடையது. அப்போ பஞ்சபூதம் இருந்தால் தான் லைஃப் க்ரியேட் ஆகும் அப்படின்றது அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக பஞ்சபூதம் இருந்தால் தான் மனிதன் இருப்பான் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ ஸ்பேஸுக்கு போனால் மனிதன் வாழ முடியாது, வேறு கிரகத்துக்கு போனாலும் வாழ முடியாதுன்றது நல்லா தெரியுது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம வேறு கிரகத்துக்கு போய் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அங்கே பஞ்சபூதத்தோட ரேஷியோ கரெக்டாக இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு அங்கே வாழ்கிறதுக்கு ஒரு சூட் வேணும், அங்கே சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும், ஒரு சிலிண்டர் வேணும், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அப்போது ஒரு கிரகத்தில் 5 எலமெண்ட்ஸோட ரேஷியோ ஹியூமன் பீயிங்ஸ் வாழ்கிறதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிளானட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த பிளானட்டில் எந்த சூட்டும் இல்லாமல் எந்த சிலிண்டரும் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் இல்லையா? அப்போ அட்வான்ஸ் லைஃப் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளானட்டை ரெடி பண்ணுறது, வாழ்கிறதுக்கு தகுதியான இடமா மாற்றுறது, அதுக்கப்புறம் அங்கே போகிறது. இப்படி தான் அட்வான்ஸ் சிவிலைசேஷனில் இருக்கிறவங்க அடுத்த பிளானட்டுக்கு போவாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நாலேஜ் கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அப்போ இந்த நாலேஜ் கட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கருவி வேணும், அதுக்கு ஒரு டிவைஸ் வேணும். அந்த டிவைஸ் வந்து இந்த நாலேஜை வந்து அப்படியே வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அப்படின்ற ஒரு டிவைஸ் தான் இந்த லிங்கம். அப்போது இந்த லிங்கம் அப்படின்றது ரொம்ப அட்வான்ஸ் சிவிலைசேஷன்லேருந்து வந்த ஒரு விஷயம். இன்னும் இதை பற்றி இன்னும் அட்வான்ஸான விஷயத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.